ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கிழங்கா மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். கடாய் காஞ்சதுமே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டது, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ப்ரௌனிஷ் கலரில் மீன் குழம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் நம்ம போட்டு வதக்கணும்னா அது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு லைட்டாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் போட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டும் போது நமக்கு நல்லா சுருண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் போட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டு நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே மிளகும் அரைச்சி ஊற்றிருக்கோம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் என்னுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சுண்டின பிறகு இப்போ குழம்பு சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த கிழங்கா மீனை போட்டு ஒரு 1 மினிட்டில் ஒரு லைட்டாக ஒரு கிளறி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு ரெடி. கிழங்கா மீன் குழம்புல போட்டோம்னா நம்ம எப்படி ஆனாலும் மறுநாள் பார்த்தா கூட புண்டு போகாது. அப்படியே அது நெத்தாக அப்படியே பீஸாக நமக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.